நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா, நீ திரும்பி வந்தப்போ அப்பா உன்னை திட்டினாரா? திட்டினா பரவாயில்லண்ணே, என்ன பொண்ணா ஏத்துக்கிட்டாருல. என்ன சொல்ற? நீ சர்ச்சுக்கு போ, எங்க வேணாலும் போ, போகும்போது சொல்லிட்டு போ, நான் உன் அப்பன் தெரியுதா, ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாருண்ணே. அப்படி சொன்னாருன்னா என்ன பொண்ணா ஏத்துக்கிட்ட மாதிரி தானே அர்த்தம். மதர் 2 சாக்லேட் கொடுத்தாங்கண்ணே, அப்பா கொண்டு கொடுத்தேன். அண்ணி கூட ஏன் சொல்லிட்டு போலன்னு தான் திட்டினாங்கண்ணே, அவங்களுக்கும் ஒரு சாக்லேட் கொடுத்தேன்னே. நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுனால எனக்கு அப்பா கிடைச்சிட்டாருண்ணே. நீங்க போதும். ஜீவா, நீ தானே ஜீவா? எத்தனை மணிக்கு ஆபீஸ் வரணும், எத்தனை மணிக்கு வந்திருக்க, ஏன் லேட்டு? ஹலோ, அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு? நான் யாருங்கிறது இருக்கட்டும், கேட்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு, ஏன் லேட்டு? என்னங்க இது? வினிதா. ஹலோ, வினிதா எல்லாம் இருக்கட்டும், ஏன் லேட்டுன்னு நான் இங்கே கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். அது மழை, அதான் லேட்டு. ஏன் மழை வந்தா மகாராணி கரைஞ்சு போயிடுவீங்களா? எங்களுக்கெல்லாம் மழை வரல, நாங்கள் என்ன ஆஃபீஸ் வராமே இருக்கோம். 2 நாள் ஆஃபீஸ் வரல போல இருக்கு. லீவ் லெட்டர் கூட தரலையா? ஆமா, எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. மேனேஜருக்கு தான் நான் ஃபோன் பண்ணி லீவ் சொல்லிட்டேனே. மேனேஜருக்கு ஃபோனில் சொன்னால் போதுமா? ஆஃபீஸ் ரூல்ஸ் இதானா? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறச்ச ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கரெக்டாக படிச்சு பார்த்தீங்களா இல்லையா? ரைட்டிங்கில் ஏன் லீவ் லெட்டர் தரல? இங்க பாருங்க, நான் ஃபோன்ல சொன்னதுக்கு அவர் பரவாயில்லமான்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க மேனேஜர் கிட்ட போய் கேட்டுக்கோங்க. ஓகே, மானசா ஏன் வரல? மானசா தெரியல, அவ லீவ்ல இருக்கா போல இருக்கு. அதான் ஏன் வரல? ஏங்க இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? உங்களுக்கு மனசை பத்தி ஏதாவது சந்தேகம்னா அவகிட்ட போய் கேட்டுக்கோங்க. எதுக்கு என்ன கேக்குறீங்க? நீ தானே அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, எங்க போனா 2 பேரும் சேர்ந்து தானே போறீங்க. சோ உங்ககிட்ட தானே கேட்க முடியும். எனக்கு தெரியாது, முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாரா இருந்தா நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லுவேன். மேனேஜரோட பொண்ணு இல்ல முதலாளியோட பொண்ணா இருக்கணுமா? நீங்க மேனேஜரோட பொண்ணா? இல்ல, இந்த கம்பெனி எம்டி பேர் என்ன? நாராயணன். மிஸ்டர் நாராயணன். ஓகே, மிஸ்டர் நாராயணன். அவரோட பொண்ணு நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல, நான் தான் அவரோட பொண்ணு. ஓ ஐ சீ. அப்பா சொன்னாரு, இந்த ஆபீஸ்ல யாரும் ஒழுங்கா ஒர்க் பண்றது இல்ல, கரெக்ட் டைம்க்கு வர்றது இல்ல, எஸ்பெஷலி மானசா ஜீவான்னு 2 தருதலைங்க இருக்கு, எப்பவும் அந்த 2 தருதலைங்களையும் உன் கண்ட்ரோல வச்சுக்கோன்னு சொன்னார். எப்பங்க சொன்னாரு? இன்னைக்கு காலையில் நான் ஆஃபீஸ் வரப்ப. இன்னைக்கு? இந்த லான்சர் கார் தெரியுமா, பாத்திருக்கியா நீ? அதுல கிளம்பி வரப்ப சொன்னார். போதுமா இல்ல இன்னும் ரீல் விடுறதுக்கு ஏதாவது இருக்கா? என்னங்க என்ன நினைச்சிருக்கீங்க உங்க மனசுல? எங்க எம்டி போய் எங்க இருக்காரு தெரியுமா? யுஎஸ்ல. அவர் அங்க போய் 1 மாசத்துக்கு மேல ஆகுது, வரதுக்கு இன்னொரு 10-15 நாள் இருக்கு. சும்மா ரீல் விட்டு என்ன நினைச்சிருக்கீங்க உங்க மனசுல? This is not decent, I tell you. ஜீவா, this is not fair. ஜீவா ஜீவா கூல் கூல், ஏன் டென்ஷன் ஆறீங்க? என் பேர் லதா, இங்க 2 நாளைக்கு முன்னாடி ஜாயின் பண்ணேன். யூசுவலா புதுசா வர்றவங்கள முதல்ல இருந்து ஒர்க் பண்றவங்க ரேக் பண்ணுவீங்க. ஃபார் a சேஞ்ச் வினிதா கிட்ட உன்னை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நான் ரேக் பண்ணேன். தட்ஸ் ஓ வேலை தானே இதெல்லாம்? எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. இன்னையில இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், சரியா? கை கொடு. அதான் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டேல்ல, கை கொடு. ஓகேவா? ஜீவா, இன்னும் ஏன் டென்ஷனாவே இருக்கு நீ? கோவமா இருந்தா கூட நீ ரொம்ப அழகா இருக்க. நான் அப்பப்போ பொய் சொல்லுவேன், ஆனா இது பொய் இல்லை, நிஜம்தான். அப்புறம்
ஈவினிங் உனக்கு ஏதாவது என்கேஜ்மெண்ட் இருக்கா? ஏன்? இல்லை, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அதுவும் நான் வேற உன்னை ரொம்ப ஓவராக ரேக் பண்ணிட்டேன். அதான் ஒரு பார்ட்டி கொடுக்கலான்னு பார்க்குறேன். பார்ட்டியா? என்ன பார்ட்டி? பார்ட்டின்னா பிடிச்சிட்டு ஆடுறது. நீயும் ஜாயின் பண்ணிக்கோ. அம்மா கிட்ட கேட்கறதெல்லாம் இருக்கட்டும், ஒன்றும் பயப்படாத. எங்கள் வீட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டி, அதுக்கு நீ வரணும். யாருக்கு? அதெல்லாம் வீட்டுக்கு வந்தால் தன்னால தெரிய போகுது. இன்னைக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு நீ மானசா நம்ம எல்லாம் சேர்ந்து என் வீட்டுக்கு போகிறோம். ஓகேவா? ஓகே. எங்க உங்க தங்கச்சி புழுகு மூட்டை வரா? இவளே ஒரு லக்கேஜ், இவ இன்னொரு லக்கேஜ் கூட்டிட்டு வரா. ஹாய் அண்ணி. ஹாய். அண்ணி, இது ஜீவா, என் கூட வேலை பாக்குறாங்க. ஹலோ. இது என் அண்ணி, பேர் சோபனா. எம்காம் படிச்சிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்றோம். மாசம் 20,000 சம்பளம். இது என் பெரிய அண்ணா, பேர் சீனு. எம்ஏ படிச்சிருக்காரு. முயல் வளர்த்து பெரிய தொழில் அதிபர் ஆகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் முடியல. இல்ல என்கிட்ட வந்து கை போதும். லதா இப்பதான் புதுசா வேலைக்கு போயிட்டு அவ ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்திருக்கா. இப்பவே நம்ம விஷயம் எல்லாம் தெரியணுமா? போக போக நீயே தெரிஞ்சுக்குவ. அண்ணி, என்னாச்சு? ஏன் எல்லாம் வெளியே நிக்கிறீங்க? பர்த்டே பார்ட்டி என்னாச்சு? உங்க அப்பாக்கு தான் வேற வேலை இல்ல, உனக்கு வேற வேலை இல்லையா? ரோட்ல ஒருத்தன் போக கூடாது, அவனை கூட்டிட்டு வந்து பிறந்த நாள் கொண்டாட வேண்டியது எல்லாம் உங்களை சொல்லணும். ஏதாவது விசேஷம்னா இவ்வளோண்டு விஸ்கி குடுக்குறீங்க பாருங்க, அதுக்குதான் இப்படி அலையறாரு. பிறந்த நாள். ஆமா, யாருக்கு பர்த்டே? ஏன் அவசரப்படுறீங்க? உள்ள வந்து பர்த்டே பேபிய பாருங்க, ஷாக் ஆயிடுவீங்க. வா. யாரு? நீ உள்ள வந்து பாரு. ரெடி, ஸ்டெடி. பர்த்டே பேபி, ஸ்மைல். ஹாய், ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே எனக்கு. பர்த்டே யாருக்கு? இன்னைக்கு பர்த்டே பேபி இவர்தான் ஜீவா. அதான் நான் அப்பவே சொன்னேன், உள்ள வாங்க ஷாக் ஆயிடுவீங்கன்னு. நான் சொன்ன 1KV இவர்தான். என்ன ஜீவா இவ்ளோ ஆச்சரியமா பாக்குற? இந்த வீட்டுக்கு எந்த கழுத வந்தாலும் உடனே மொட்டை போட்டு அது தலையில புல்லாவ மாட்டி பிறந்த நாள் கொண்டாடிடுவாரு எங்க மாமனார். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? ஒரு பேக் விஸ்கிக்காகத்தான். சும்மா இருங்கடா. விருந்தோம்பல், தமிழர் பண்பாடுனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமாடா? நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்கள நல்லா உபசரிக்கணும். அவங்க திரும்பி போகும்போது சந்தோஷமா போகணும்டா. அதுதான் தமிழர் பண்பாடு. அதுதான் இந்த விச்சுவோட பண்பாடு. வெங்கி என்னுடைய பால்ய சிநேகிதன், என்ன தேடிக்கிட்டு வந்திருக்கான். அது சரி, நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருந்தா இப்படிதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பீங்களா? ஐ டோன்ட் லைக் இட். ஏ லதா, உன் ஃப்ரெண்ட பார், திரு முழிச்சிட்டு இருக்கு. நீ ஏன் எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வை. ஜீவா, இது என் அப்பா, பேர் விஸ்வநாத ஐயர், அலைஸ் விச்சு. டாடா. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ரயில்வேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். என்ன அப்படி பாக்குற? நான் இன்னும் சர்வீஸ்ல தான் இருக்கேன். எனக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. என்ன 2 வருஷம் சர்வீஸ் இருக்கு? வரப்போற பணத்துக்கு ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சாச்சு. அவங்க உன்னை கேட்டாங்களா? இல்ல நீ தான் அந்த கடனை அடைக்க போறியா? சும்மாறா வீணா போனவன. இவர் பேர் வெங்கட்ராமன், அப்பாவோட பால்யகால நண்பர். எங்க வீட்டில் 2 நாள் தங்கிட்டு போலான்னு வந்திருக்காரு. இது என் அம்மா, பேர் மீனாட்சி. ஹாய். ஹாய். ஹவுஸ் ஒய்ஃப். ரொம்ப நல்லா பரதநாட்டியம் ஆடுவாங்க. ஆமா, நாட்டிய பேரொழின்னு பட்டமே வாங்கியிருக்காங்க. குச்சிப்புடி, ஒன்னப்புடி, என்னப்புடின்னு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி மூட்டு வலி வந்து ஆடி போயிருக்காங்க. ஏய் சும்மா இருடா. என்னமோ அப்படி சந்தேகமா பாக்குற? நான் நன்னா ஆடுவேன் தெரியுமோனோ? இந்த விச்சுவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆடாத ஆட்டமா? நான் பரதநாட்டியத்தை சொன்னேன். ஏய், உனக்கு இந்த லலிதா, பத்மினி, ராகினி தெரியுமா? பரதநாட்டிய சிஸ்டர்ஸ் அந்த காலத்துல. அதே மாதிரி காமாட்சி, மீனாட்சி, விஷாலாட்சி, நாங்க 3 பேரும் சிஸ்டர்ஸ். நாங்க 3 பேரும் ஸ்டேஜ்ல ஏறி தில்லானான்னு ஒண்ணு ஆடினோம்னா ஸ்டேஜே அப்படியே கிடுகிடுகிடுகிடுன்னு ஆடும் தெரியுமா? அந்த காலத்துல நாங்க அப்படி ஒரு ஆட்டம் ஆடி இருக்கோம். இப்ப கூட 3 ரோசஸ்னு ஒரு படம் வந்ததே, அதுல கூட இந்த ஜோதிகா, லைலா, அந்த இன்னொருத்தி பேரு ரம்பா. ரம்பா, அவ 3 பேருக்கும் டான்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு என்னதான் கன்சல்டேஷனுக்காக கூப்பிட்டா. நான் தான் டைம் இல்லைன்னு வரமாட்டேன்ட்டேன். இல்லையாடி? சொல்லேண்டி, காதை புத்திட்டு இருக்க. ஏய், நீ சந்தேகப்படாத, நான் நல்லா ஆடுவேன்.
நான் வேணா இப்போ அடி கட்டுட்டுமா? ஐயோ வேணாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏய் இது என்ன சாவி கொத்து? ஹாப்பி மேன் ரொம்ப நல்லா இருக்கு. சத்யா சோபா மாமா வீணா போனவனே. லதா ஜீவா இந்த சாவி பத்த பத்திரமா வை. பத்திரமா வச்சுக்கோமா, யாராவது திருடிட போறாங்க. ஏண்டா வீணா போனவனே, இந்த கேக்கு வாங்க போனவன் எங்கடா போனா? உங்களையெல்லாம் கேட்கறதுக்கே ஆள் இல்லாம போயிருச்சுடா. நீ இன்னும் கேட்கலையேன்னு பார்த்தேன், கேட்டுட்டேன், வந்துட்டேன் பாரு. நீ நீங்க நீ நீங்க நீ டேய், போதும் நிறுத்துறான். என்னமோ 30 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு இப்பதான் பாக்குற மாதிரி நீங்க ஏற்கனவே அவங்கள தெரியுமா உனக்கு? நான் ஹீரோ ஆவறது உனக்கு பிடிக்காத. சக்தி இவ பேர் ஜீவா. நான் ஜாயின் பண்ணிருக்கேன்ல அந்த ஆபீஸ்ல என் கூட ஒர்க் பண்றா. நாங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஜீவா இது என்ன சக்தி தெரியும். ஏய், நீ இவங்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறியா? இவங்களை எனக்கு நல்லாவே தெரியும். இறந்து போன பஷீர் இருக்காரே. இருக்காரா? போயிட்டாரா? குறுக்கவா பேசுற? கேக்கு வேணுமா வேணாமா? அப்படியே இரு. அந்த பஷீரோட ரிலேட்டிவ் தான் இவங்க. அப்புறம் ஜீவா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா எங்க குடும்ப ஜோதியில வந்து ஐக்கியம் ஆயிட்ட. வெட்டிட வேண்டியதுதான். இது கேக்கு. பர்த்டே பார்ட்டின்னு சொன்னோடனே கொஞ்சம் தயக்கமா தான் இருந்தது. ஆனா வந்ததுக்கு அப்புறம் ஜாலியா இருந்தது. இது ஒண்ணும் இல்ல ஜீவா. வண்டி எவ்வளவு மைலேஜ் தருது? ஏய் இறங்கு கீழே, அவ போகணும். சரி, நான் ஜீவாட்ட கொஞ்சம் பேசணும், நீ உள்ள போ. எதா இருந்தாலும் என் முன்னாடியே பேசு, நான் இங்கதான் இருப்பேன். நான் ஜீவாட்ட தனியா பேசணும்னு சொல்றேன், உள்ள போ. போக மாட்டேன். போக முடியாது. மாட்டேன். போக முடியாது. முடியாது. சரி நில்லு. அப்புறம் ஜீவா கீ செயின்ல கீ போட்டீங்களா? அது கொஞ்சம் கொடுங்களேன். ஏங்க அப்படி பாக்குறீங்க? திருப்பி கொடுத்துறேங்க, கொடுங்க. இது ஆக்சுவலா எங்க அம்மா இந்த கீ செயினை திருடி வைக்கல ஜீவா. இந்த ஹாப்பி மேனை திருடி வச்சா வீட்டுல பணம் கொட்டும் சொன்னாங்க. அதான் விளையாட்டா எடுத்து வச்சுட்டாங்க. தப்பா தெரியும் ஜீவா. இட்ஸ் ஓகே. அப்புறம் முக்கியமா எங்க பாஸ் அன்வர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாதீங்க. எனக்கு ஒண்ணும் அசிங்கம் இல்ல. இதோ இந்த டப்பா மூஞ்சி தான் அசிங்கம். ஏய் அப்புறம் கிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும். என்ன ரகசியம்னா கிட்ட வரணுங்க. தயவு செஞ்சு இனிமே எப்போ உங்க வீட்டுக்கு வரவே வராதீங்க. இல்ல இல்ல, நான் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வருவேன். சொன்னா கேளுங்க, தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வராதீங்க. ஐயோ நான் கண்டிப்பா வருவேன். சரி, உங்க தலையெழுத்து. இன்னும் என்னென்ன திருடு போக போதோ. ஒரு நாள் நீங்களே திருடு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பார்த்து டப்பா வண்டி எடுத்துட்டு போங்க. இது சூப்பர் வண்டி எடுத்துட்டு போங்க. வண்டி ஓடுமா தள்ளணுமா? ஓடும் ஓடும். ஐயா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனு நாடும் சீனிவாசா, ஏழுமலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. ஐயா, இவரைத்தான் நீங்க பார்த்தேன்னு சொன்னீங்களா? ஐயா, அசப்புல நம்ம கங்கணியார் மாதிரி இல்ல? அவன் கங்கடி தையா கேட்டா இல்லைன்னு சொல்லுவான். நீ அவங்கிட்ட பேசுறது சரிங்க. பார்த்து
மனுஷன் எதை வேணாலும் மூடி மறைச்சிடலாம், ஆனா ஒருத்தர் மேல வச்சிருக்கிற பாசத்தை மறைக்க முடியாதியா. உன் உதடு தான் கங்காணியிலன்னு சொன்னாலும் உள்ள அதை மறைக்கல பத்தியா. உன் மனசு அதை சொல்லிடுச்சு பத்தியா. ஏன் என்கிட்ட கங்காணி இல்லைன்னு மறைச்ச? பட்டாளத்தார, இப்ப நான் வாழற வாழ்க்கைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளைகளும் கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக நானா போட்டுக்கிட்ட முகமூடி தான் இந்த மந்திரமூர்த்தியார். கங்காணியரே, நான் சொல்றது கேளியா. தப்பான வழியில போகாதீயா. தப்பான வழியில சேர்க்கிற காசு பணம் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு உனக்கே தெரியும். நீ நல்லவையா, தப்பான தொழில் பண்ணாத. பட்டாளத்தாரே, நான் நல்லவனா இருந்து என்ன வாழ்ந்துட்டேன்? என்ன வாழ்ந்துட்டேன் சொல்லுங்க. பசியில கிடந்த என் பிள்ளைங்களுக்கு ஒரு 10 பைசா கொடுத்து இட்லி வாங்கி கொடுக்க முடியல பட்டாளத்தாரே. இப்ப நான் தப்பான தொழில் தான் பண்றேன், ஆனா கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறேன். என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும். நான் மந்திரமூர்த்தியார், இதை விட்டு வெளியில வர முடியாது. கங்காணியார் விட்டு நான் ரொம்ப தூரம் விலகி வந்தாச்சு பட்டாளத்தாரே. கங்காணியாரே, நான் சொல்றது கேளு. பட்டாளத்தாரே, நான் தான் கங்காணியாருங்கிறது உங்க மனசோட இருக்கட்டும். வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் உங்ககிட்ட பழகின பழக்கத்துக்காகவும் உங்க மேல வச்சிருந்த நட்புக்காகவும் கேட்டுக்கிறேன். வெளியில யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இல்ல, சொல்லலையா, சொல்லல. இதோ பாரு கங்காணியரே, நீ நல்லவையா, தப்பு பண்ணக்கூடாது. நான் சொல்றது கேளு. சொத்து பத்தெல்லாம் உன் பிள்ளைங்க பேர்ல எழுதி வச்சுட்டு ஊரோட வந்துரு. நம்ம ஊர்ல சங்கு திருவிழா நடக்க போகுது. சங்கு குளத்துல ஒரு தடவை மூழ்கி எழுதினா நீ பண்ண பாவெல்லாம் போயிடியா. என்ன, நான் என் பிள்ளைங்களை கூட்டிக்கிறேன், நீ உன் பிள்ளைங்களை கூட்டிக்க, எல்லாருமா சேர்ந்து ஊரோட போய் நிம்மதியா வாழலையா. சொல்றது கேளியா. இந்த ஊரு வேணாங்கய்யா, நம்ம ஊருக்கு போயிடலாம். வந்துருங்கய்யா. பட்டாளத்தார், என்னதான் சங்கு குளத்துல குளிச்சாலும் நான் பண்ண பாவம் தீராது. அந்த அளவுக்கு பாவம் பண்ணிருக்கேன். இந்த மந்திரமூர்த்தியார் நல்லவனா மாற முடியாது. ஒரு கெட்டவன் ஊர்ல வந்து வாழக்கூடாது பட்டாளத்தார, வாழக்கூடாது. தயவு செய்து வற்புறுத்தாதீங்க. சரி விடியா, விடு. நான் சொல்லி குற்றமில்ல, யாரும் சொல்லி குற்றமில்ல. இந்த ஊர் அப்படி, இந்த மெட்ராஸ் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை அப்படியே புரட்டி போட்டுடுச்சு பாத்தியா. தவசி எவ்வளவு நல்லவனா ஊர்ல இருந்தான், அவனை இந்த ஊருக்கு வந்தப்புறம் சின்ன சின்னதா ஏதோ தப்பு பண்றானு தோணுது. சரி, இந்த ஊர் அப்படி, யார சொல்லி என்ன பண்றது. இது பார், இந்த ஊர்ல நல்லவன் வாழ முடியாதியா. நிச்சயமா தெரிஞ்சு போச்சியா இந்த ஊர்ல நல்லவன் வாழ முடியாதுன்னு. என்னைக்கு மீட் பண்ணலாம் நானே சொல்றேன். நீ ஃபோன் வச்சிரு, தங்கச்சி வந்துட்டா. நான் காலேஜ் போயிட்டு 11 o'clock ஃபோன் பண்றேன். நம்ம மீட் பண்றோம் ப்ளீஸ். ஓகே பை. எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சுடா. என்ன ஜோதி, காலேஜ் கிளம்புற நேரத்துல யார் ஃபோன்ல? என் ஃப்ரெண்ட். என் புக் ஒன்று அவகிட்ட இருக்கு, மறக்காம எடுத்துட்டு வர சொல்லி சொன்னேன். ஓ ஜீவாக்கா, நீ அப்புறமா ஃபோன் பண்ணிக்கோ. பாருது நட்லிங்கத்தை 1 மணி நேரமா குளிச்சிட்டு இருக்கான், இன்னும் வெளியே வரல. நீ சொன்னாதான் அவன் கேட்பான். வெளியே வர சொல்லு. உள்ள அவன் தான் இருக்கான்னு கன்ஃபார்ம்டா தெரியுமா உனக்கு? என்னென்ன திறந்தா பார்க்க சொல்ற? நம்ம வீட்ல இவ்வளவு நேரம் குளிக்கிறது வேற யாரா இருக்கும்? எல்லாம் அந்த கருங்குரங்கு தான். ஏய், என்ன குரங்கு அது நீ வாட்டிக்கு திட்டிட்டு இருக்க? நம்பி நமக்கு மாமா இல்ல? மாமா? ஆமா, அம்மாவோட தம்பி தானே. நீ நம்பி எவ்வளவுலாம் திட்டுறன்னு அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப கோச்சுப்பாங்க. இத பாரு, அம்மா கோச்சுக்கிட்டாலும் அது கருங்குரங்கு தான். ஜான்சி, ஒன்னு சொல்லட்டுமா? நீ நம்பி எவ்வளவு திட்டுறத பார்த்தா எனக்கு என்னமோ நீ அவனை லவ் பண்றியோன்னு தோணுது. லவ்? நானு? அதுவும் அந்த குரங்க? அதுக்கு நான் தற்கொலையா பண்ணிக்கலாம் ஜீவாக்கா. இத பாரு, அதெல்லாம் விடு. முதல்ல வெளியே வர சொல்லு. எனக்கு டைம் ஆயிடுச்சு ஜீவாக்கா. அந்த கருங்கு ஹாய் டார்லிங். ஹாய். எனி ப்ராப்ளம்? அம்மா, உங்ககிட்ட எத்தனை வாட்டி நான் சொல்றது இந்த மாதிரி பட்டாணி சுண்டல் கடுகிட்டெல்லாம் பேசக்கூடாதுன்னு? நம்ம ஹைட் என்ன, லெவல் என்ன, லுக்ஸ் என்ன, நம்மளை ஏத்தமா பழகினதான் நமக்கு வரும். கரெக்ட். எனி ப்ராப்ளம்? யா, ஆக்சுவலி நீங்க பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கீங்கன்னு ஜான்சி சொன்னா. நீங்க என்னடானா இந்த பக்கமா வரீங்க? எப்ப வெளியே போனீங்க? எப்போ வரும் எப்படி வரும்னு எனக்கே தெரியாது. நான் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடுவேன். ஏய்,
ఇక్కడ చూడు பாத்ரூம் கதை வெளியே தாள் போட்டிருக்கு அது கூட தெரியாம நீங்க கதவை தட்டிட்டு இருந்திருக்கீங்களா அது ஒண்ணும் இல்ல ஜீவா நான் குளிக்கிற அழக பாக்கணும்னு அம்மணி வந்திருக்கு உன்னை பார்த்தோன்னா அப்படியே பம்பி போய் வந்து நிக்குது வேற ஒண்ணும் இல்ல இவர் பெரிய மன்மத ராசா இவர் குளிக்கிறத பார்க்க அப்படியே ஆசைப்படுறேன் போயா அட ஆமா ஒருத்தன் பாத்ரூம்ல குளிச்சா தண்ணி ஊத்துற சத்தம் கேக்குமா அது கூட கேட்கல என்ன ஸ்பீக்கர் அவுட்டா ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 1 3 3 3 இத பாரு இந்த தோற வெளியில வச்சுக்காத அது பாரு ஜீவாக்கா எவ்வளவு பாரு இதே மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன சிரிக்கிற நீ போடி போய் குளி நீ போடி ஏய் போடினா சும்மா ஆரோக்கிய வாழ்வினை அளித்திடும் லைஃப் பாய் எவிடமோ ஆரோக்கியம் அவிடமே நீ மூடிட்டு சாப்பிடுறியா கொஞ்சம் நான் சாப்பிட முடியாது ஆரோக்கிய வாழ்வினை அளித்திடும் லைஃப் பாய் எவிடமோ நம்பி அவிடமே இப்ப என்ன சொல்லிட்டா நீ ஈன் பல்ல காமிச்சிட்டு இருக்க வரவர் நீ ரொம்ப ஜொல்லாயிட்டு ஜீவா நீ கொஞ்சம் அடங்குறியா ஆடிக்கிட்டா இருக்காங்க மூடிட்டு சாப்பிடுறா மூட்னா சாப்பிட முடியாது திருப்பி அதே டயலாக் சேஞ்ச் டயலாக் ப்ளீஸ் சேஞ்ச் யா ஐயா ஜீவா உனக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லையா சாப்பிடு ஜீவா ஜோதி உன்னை 2 நாளா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் பிரெக்னன்ட் லேடி மாதிரி அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கியே வாட் இஸ் தி மேட்டர் டெல் மீ தி ஃபேக்டர் அனாவசியமா பேசாதனே வந்த வேலை என்னவோ அது மட்டும் பாரு ஏன் வம்புக்கு வரவளை வச்சுக்காத சாப்பிடு செம்ம டென்ஷன் பா நாங்க நாகர்கோயில் இருக்கும்போது சாப்பிடும்போது ஆடுவோம் பாடுவோம் ஓடுவோம் நீ மரத்துக்கு மேல தாவி கூட குடிச்சிருப்ப நீ நாகர்கோயில் கெட்டு போன கூட குடிச்சிட்டு இருந்திருப்ப அது வயித்துல இறங்குறது தெரியாம இருக்கணும்ன்றதுக்காக கண்ட எழுவியும் பண்ணிருப்ப இன்னைக்கு தான் சேர் போட்டு உட்கார வச்சு சப்பாத்தி போட்டுருக்காங்க தட்டுல மூடிட்டு தின்ன வேண்டியதானே ஜீவா இங்க பாரு தீபாவளி முடிஞ்சு 1 வாரம் ஆகுது எப்படி கத்துது பாரு சர மாதிரி ஜீவா ஏய் நீ நாகர்கோயிலுக்கு வரும்போது சோப் எல்லாம் எடுத்துட்டு வர மாட்டியா தோர வருவாரு நாங்க என்ன சோப்பு வாங்கி வைக்கணுமா ஏன் நாங்க சோப் போட்டு குளிக்க கூடாதா ஏய் நீ சோப் போட்டு குளி இல்ல செங்கல் தேய்ச்சு குளி அது பத்தி எனக்கு கவலை இல்ல ஏன் சோப்பை ஏன் எடுத்த வா சோப்பா ஆமா உள்ள இருக்கிற ஹம்மம் சோப்பை ஏன் சோப்பு அது ஈரமா இருக்கும் போதே நினைச்சேன் நீதான் எடுத்து குளிச்சிருப்பேன்னு அதை நல்லா கழுவிட்டு தான் நான் தேய்ச்சு குளிச்சேன் ஐயா பாத்ரூம்ல ஒரு சாக் பீஸ் இருந்தது அதான் துண்டு அது உடையதா எல்லாம் சோப்பா அது ஒரே கப்பு நொதன் மனுஷன் போட்டு குளிக்கிற மாதிரி இல்ல நாய் போட்டு குளிக்கிற மாதிரி இந்த தூக்கி கடாச்சிட்டேன் இப்ப நீங்க குளிச்சது ஐயாவோட சோப்பு என்னது சோப்பா ஹமாம் சோப் நேர்மையான சோப் ஜீவாக்கா இந்த சோப் போட்டனால எனக்கு உடம்பெல்லாம் அரிக்குது மறுபடியும் நான் போய் குளிக்கணும் போடா பத்தியா லொல்ல ஏன் சோப் போட்டு குளிச்சு என்ன அடிச்சுட்டு போறத எச்சச்ச கச்சச்ச ஏன் சோப் போட்டு குளிச்ச உன் தங்கச்சினா எச்சை ஜீவா will you please shut up ஜோதி டோன்ட் பீ சோ டென்ஸ்ட்மா திரும்பவும் கேக்குறேன் பிரெக்னன்ட் லேடி மாதிரியே இருக்கியே வாட் இஸ் தி மேட்டர் வாயை மூடு ஜீவா மா மா என்ன எப்படிமா இருக்கு முடியலடா ரொம்ப கஷ்டமா இருக்கு முதல்ல என்ச்சு கீழே வாமா பார் எனக்கு தலை இடிக்குதுடா உனக்கு ஸ்கூலுக்கு நேரம் அது நீ போ அம்மா ப்ளீஸ்மா கீழே வாமா சொன்னா கேளு சிவா அம்மா அம்மா டீ சாப்பிடுமா யார் போட்டா அத்தை போட்டாங்க பா அத்தை சொத்தனிட்டு படி அம்மா சாப்பிடுமா ஓட முடியலையே இப்போ விசாலம் ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற நேத்துல இருந்து பச்சை தண்ணி பல்ல விடாம படுத்துருக்கேன் கொஞ்சம் காஃபி குடிக்கலாம்ல எனக்கு யார் சமைச்சாலும் பிடிக்காதுன்னு தெரியும்ல உங்களுக்கு உடம்பு சரியில்லை வா டாக்டர் போய் பார்த்துடலாம் எனக்கு ஒன்றும் ஆகாதுங்க குழந்தைங்களை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு போய் டிஃபன் வாங்கி கொடுங்க அப்படியே ஸ்கூலில் போய் விட்டுடுங்க இப்படி சாப்பிடாம வந்து உடம்புக்கு ஏதாவது ஆகிட போகுது சொன்னா புரிஞ்சுக்கிட்டே நான் வேணா செத்து போயிட மாட்டேங்க கடைசி வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் அவிச்சு கொட்டிட்டு அப்புறமா தான் சாவேன் உங்ககிட்ட மனுஷன் பேச முடியாது பேச வேணாம் யார் பேச சொன்னேன் அம்மா நான் வேணா தைலம் எடுத்துட்டு வந்து தேய்ச்சி விடுவா ஒன்ன வேணா போட அம்மா தேய்ச்சி விடுறேனேம்மா ஓ என் உயிரை வாங்குறானே அம்மா டிஃபன் சாப்பிடுங்கம்மா என்னடி டிஃபன் சாப்பிடுங்க இட்லி என்ன உங்க அத்தை பண்ணாலா சும்மா உயிரை வாங்கிட்டு போடி அண்ணே இந்த இட்லி ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தது அண்ணே நான் பண்ண உங்களுக்கு பிடிக்காதுல்ல அதான் ஹோட்டல்ல இருந்து வரவழைச்சேன் எனக்கு வேண்டாம் அண்ணே நேத்துல இருந்து நீங்க சாப்பிடல அண்ணே அண்ணே என்ன நீங்க இப்படியே சாப்பிடாம படுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா
உடம்பு என்னத்துக்காகும் அண்ணே? ஒன்ன செத்து போக மாட்டேன். நீ போ. சரி, எனக்கா சாப்பிட வேண்டாம், அப்பாக்கா சாப்பிட வேண்டாம், அண்ணனுக்காகவும் சாப்பிட வேண்டாம். இந்த 2 குழந்தைங்களையும் பாருங்க. இவங்க 2 பேருக்காக நீங்க சாப்பிட்டே ஆகணும் அண்ணே. இந்த குழந்தைங்களுக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்காங்க? இப்படி நீங்க சாப்பிடாம இருந்து அப்புறம் உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த 2 குழந்தைங்களும் அனாதைகள் ஆயிடுவாங்க அண்ணே. ஆமா அண்ணே, இவ்வளோ பெரிய வீட்டையும் இந்த 2 குழந்தைங்களையும் யார் அண்ணே பார்த்துப்பாங்க? உங்களாலதான் அண்ணே பார்த்துக்க முடியும். காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, கடன்னு குளிக்கிறீங்க, பூஜை ரூம்குள்ள போய் பழைய பூவெல்லாம் எடுத்து போட்டு புது பூவெல்லாம் போட்டு அலங்கரிக்கிறீங்க. குழந்தைங்களை எழுப்பி அவங்களுக்கு ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்து, அப்பாவை எழுப்பி அண்ணனை எழுப்பி அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்து பேப்பர் கொண்டு வந்து கொடுக்குறீங்க. அவங்க குளிச்சு ரெடி ஆகிட்டு வரதுக்குள்ளார கடன்னு டிஃபன் வேலையெல்லாம் பண்றீங்க. குழந்தைங்களை ரெடி பண்ணி அவங்களுக்கு டிஃபன் கட்டி கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு அப்புறம் அண்ணனுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து சூட்கேஸ்ல வச்சு அவரை வழி அனுப்பி கேட்ல மண்ணு நின்றுட்டு இருக்காருல்ல அவரை பார்த்து நீ உருப்பிட மாட்டேன்னு 2 திட்டி வீட்டுக்குள்ள வரீங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அக்கடான்னு உட்காராம அவங்க டிஃபன் சாப்பிட்டு போட்ட தட்டெல்லாம் தேய்ச்சி கழுவுறீங்க. எல்லாரும் அவுத்து போட்டு போன துணியெல்லாம் துவைக்கிறீங்க, காய் போடுறீங்க, மறுபடியும் மத்தியான சமையலுக்கு ரெடி ஆகுறீங்க. இவ்வளோ வேலை எப்படி அண்ணி உங்க ஒத்தரால முடியுது? 5 பேர் வேலை நீங்க ஒத்தரா பண்றீங்க அண்ணி. சத்தியமா என்னால முடியாது அண்ணி. இவ்வளோ பெரிய வீட்டையும் இந்த குழந்தைங்களையும் என்னால பார்த்துக்கவே முடியாது அண்ணி. 2 நாள் நான் ஓடியே போயிடுவேன் அண்ணி. ஒரே ஒரு நாள் நீங்க படுத்துக்கிட்டீங்க, கீழே வந்து பாருங்க, வீட்டை பாருங்க அண்ணி, குப்பை மயமா இருக்கு அண்ணி. போட்டது போட்டபடியாவே இருக்கு. சைக்கிள் அண்ணி, வாங்கல, எந்திரிச்சு வாங்க அண்ணி. இந்த டிஃபனை ஹோட்டல்ல தான் நீ வாங்கிட்டு வந்தேன். நான் பண்ண உங்களுக்கு பிடிக்காது இல்ல, அதனால ஹோட்டல்ல இருந்து தான். நல்லா இருக்கு அண்ணி, ஒரே ஒரு இட்லி சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடணும் அண்ணி, சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பு எடுத்துக்கீங்க. வாங்க அண்ணி, எந்திரிங்க. ஒரே ஒரு வாய் சாப்பிடுங்க. சரி, நீயே ஊட்டு. வீட்ல பண்ண மாதிரியே இருக்கு. ஏன்டி சிரிக்கிற? இது ஹோட்டல் எந்த வாங்கிட்டு வரல, அத்தை தான் செஞ்சாங்க. உனக்கு தான் அத்தை செஞ்ச பிடிக்காதுல்ல, அதான் கையில பிளாஸ்டிக் கவர்ல போட்டு செஞ்சாங்க. ஏய், வெகு பண்ணாத, சும்மா சாப்பிடு. சாப்பிடுங்கிறதுல என்னடா சட்டுப்புட்டு அவுக்கு வரத பாரு, கண்ட மாதிரி சுத்தி வச்சிருக்காங்க. கொண்டாங்கய்யா, நான் எதுக்கு இருக்கிறேன்? கொண்டாங்கய்யா, எதுக்கு நீங்க சிரமப்பட்டுக்கிட்டு? நீங்க அப்பா சமையல்கிட்டலாம் வந்துட்டு, அம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம விசால 2 நாளா உடம்பு சரியில்லாம கிடக்குறையா, பச்சை தண்ணி கூட வாயில படல, அதான் ஹோட்டலுக்கு போய் பலகாரம்லாம் வாங்கிட்டு வரேன். சாந்தி இட்லி சுட்டு வச்சிருக்க காலையிலேயே, அவ செஞ்சதான் இவ சாப்பிட மாட்டல, அதான் ஹோட்டலுக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். நீங்க ஒன்று விசாலம் ஏற்கனவே டிஃபன் சாப்பிட்டாச்சு. எப்படி சாப்பிட்டாளா? சாந்தி சமாதானம் பண்ணி எப்படியே சாப்பிட வச்சுட்டா. அவ பிடிவாதக்காரியாச்சு, எப்படியே சாப்பிட்டா? அதான் சொல்லணும்ல, சமாதானம் பண்ணி எப்படியே சாப்பிட வச்சுட்டா. சாந்தி பேச்சில் உன் மருமக அப்படியே நெகிழ்ந்து போயிட்டா. அண்ணி நாத்தனாரு இப்போ கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சாந்தி பொண்ணு கெட்டிக்கர் பொண்ணுதான். உங்கள் பொண்ணாச்சே. சாந்தி சமைச்சா தான் நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? இந்த ஹோட்டல் டிஃபனை சாப்பிடுங்க, போங்க, உடம்பு விட்டு போக போகுது. சாப்பிட்றேன். போங்கப்பா.
விசால் எங்க இருக்கான்னு சொன்ன? மாடியில. விசாலத்தை பார்த்துட்டு வந்து நான் சாப்பிட்றேன். பா கணக்கு ஐயா. என்னய்யா உங்க முதலாளி சாப்பிடு சொன்னா ஏதோ சமாதானம் சொல்றாரு, இப்படி ஓரம் கட்டுறாரு? ஒன்றும் இல்லையா, காலையில் சாந்தியம்மா டிஃபன் கொடுத்தாங்க, காலையிலேயே வயிறார நல்லா சாப்பிட்டாருங்க. நீங்க வேற சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே சாப்பிட்டேன்னு சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம ஐயா திருன்னு முடிக்கிறாருங்க. வரட்டு கௌரவம் இன்னும் ஒரு விட்டு போலங்கிற? அது எப்படிங்க போகும், பொறப்புல இருந்து வர்றதுங்க. அப்படியா? இதோ அவர்கிட்ட சொல்றேன். ஐயா ஐயா வேண்டாங்க ஐயா, என்ன கொண்டு விடுவாருங்க. நான் தான் பயந்துட்டியா? சாரி சாரிடா. சாரிடா தங்கம். ஓகே. ஆமா மேல என்னமா பாட்டு பாடிட்டு இருந்தியே, என்ன பாட்டு? ஒண்ணு இல்ல மாமா. ஏய் நான் பாத்ரூம் வரைக்கும் வந்து உன் பாட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தை கீழே கூட்டிட்டு வந்தேன். என்ன பாட்டு பாடின? இல்ல. ஏய் உன் அத்தா நான் தானே கேட்கறேன், பாட்டு பாட. பாடுமா. என்னமோ புதுசா கல்யாணமான மாதிரி கால்ல கோலம் போட்டிருக்க, பாடுறீன்னு ரொம்ப தான் பிகு பண்ற. பாடட்டுமா? காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன். ஆட வேதாளமே, பாட்டு பாடுனா பாடம் படிச்சிட்டு இருக்கிற. போங்க மாமா, இதுக்கு தான் நான் பாட மாட்டேன்னு சொன்னேனே. சரி 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 சரி, உண்மையிலேயே உன் குரல் வெங்கல குரல் மாதிரி இருந்தது. இந்தா. எதுக்கு மாமா இவ்ளோ பூ? நான் தான் வீட்ல வாங்கி வச்சிருக்கேனே. டேய் பூ வாங்கிட்டு வந்தா எதுக்கு வாங்கிட்டு வந்தா, ஏன் வாங்கிட்டு வந்தான்னு கேட்க கூடாது. ஐயா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எதுக்குன்னு கேளு. எதுக்கு மாமா? பிதா மகன் படம் போறமே, அதுக்கு தானே. ஐயா ஐயாக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சாச்சு. நிஜமாவா? ஆமா, நீ தங்கம் நானு 3 பேரும் திருநெல்வேலிக்கு ஒரு வாரத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போக போறோம். அப்பாடா விட்டது சனிய. இவ்ளோ நாளா இந்த ஊருக்கு வந்து நாம பட்ட கஷ்டம்லாம் போதும் மாமா. இவளை கூட்டிட்டு வடபழனி கோயில் போய் மொட்டை போட்டு ஊருக்கு கிளம்பலாம் மாமா. எனக்கு மொட்டைலாம் வேணாம், எனக்கு மொட்டை வேணாம். தங்கம் உன் கூந்தலுக்கு நான் கேரண்டி. எதுக்குடி பிள்ளைக்கு மொட்டை போடுற? இல்ல மாமா, உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சதுன்னா இவளுக்கு மொட்டை போடுறதா வேண்டிட்டு இருக்கேன். இது எந்த ஒரு நியாயம்? எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சா நீ மொட்டை போடு, குழந்தைக்கு எதுக்குடி மொட்டை போடுற? ஆமா, ஏற்கனவே ஊலமுக்கின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இதுல மொட்டை போட்டுட்டேன்னா அவ்வளவுதான், இன்னும் 2-3 பொம்பளைங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏ ஐயா இப்ப கூட போக மாட்டேன்னு நினைக்கிறியா? போங்க சாமி, நல்ல தாராளமா போங்க, எனக்கு என்ன வந்தது? போதுமடா சாமி, அந்த ஒருத்தி தமிழரசினால நான் பட்ட பாடும்போது பட்டுட்டு இருக்கிற வேதனையும் போது. இனி என் வாழ்க்கையில உன் ஒருத்தி தவிர வேற ஒருத்தி எடுத்து கூட பார்க்க மாட்டேடா. சந்தோஷத்துக்காக ஒருத்தி சேர்த்துக்கிட்டா சங்கடம் தான் வந்து சேரும். புரிஞ்சுக்கிட்டா சரி, உள்ள வாங்க மாமா. தங்கம் அப்போ இந்த டிரான்ஸ்ஃபருக்கு ஒத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டு போறியா? என்ன தமிழ் புரியாம பேசிட்டு இருக்க? 6 மாசம் தானே, அதுவும் இது கவர்மெண்ட் ஆர்டர். 6 மாசம் முடிஞ்சோடனே திரும்ப இங்கேயே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல, நீ போய் சொல்ற. நீ என்ன தீர்மானமா விட்டுட்டு போயிடலான்னு முடிவே பண்ணிட்ட. உனக்காக நான் என்னெல்லாம் இழந்தேன். என் குடும்பம், மானம், மரியாதை எல்லாம் உனக்காக தானே. ஆனா நீ என்ன நிரந்தரமா விட்டுட்டு போயிடலான்ற முடிவுக்கு வந்துட்டல்ல. என்னடா தமிழ் மறுபடி புரியாம பேசிட்டு இருக்க? பாரு, நீ கூட அன்னைக்கு என் ஒய்ஃபையும் குழந்தையும் தவறா பேசினேன். அதனால கோவப்பட்டு நான் கொஞ்ச நாள் உன்னை வந்து பார்க்கல. அந்த சமயத்துல மந்திரமூர்த்தியாரோட பையன் விநாயகத்தை போய் நீ பார்த்த. அதை கூட நான் தப்பா நினைக்கல. நிஜமா தமிழ், நான் தப்பாவே நினைக்கல. எப்பவும் போல உன் மேல பாசமா தான் இருக்கேன், பிரியமா தான் இருக்கேன். 6 மாசம் பொறுத்துக்கு தமிழ், நானே இங்க வந்துடுறேன். அப்போ 6 மாசம் வரைக்கும் நான் எப்படி பார்க்காம இருக்கிறது? என்ன தமிழ், சனிக்கிழமை 4 மணிக்கு எனக்கு டியூட்டி முடியுது. உடனே ட்ரெயின் ஏறினேன்னு வச்சுக்க, நைட்டு நீ இருக்கிற இடத்துக்கு வந்துடுவேன். சனிக்கிழமை நைட்டு உங்க கூட இருக்க போறேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில உங்க கூட இருக்க போறேன், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு உங்க கூட இருக்க போறேன், மறுபடியும் திங்கக்கிழமை காலையில் டியூட்டி போய் சேர்ந்துருவேன். அப்படி நீ என்ன பார்க்கணும்னு வச்சுக்கவேன். மெட்ராஸ்ல ஃபிளைட் ஏறினேன்னு வச்சுக்க, மதுரை ஏர்போர்ட்டுக்கு 2 மணி நேரம் தான். அங்கிருந்து ஒரு காரை பிடிச்சான்னு வச்சுக்க, 3/4 மணி நேரத்துல நான் இருக்கிற இடத்துக்கு வந்துடலாம். ஆமா, உலகம் ரொம்ப சிறுசு தமிழ், நினைச்சது உடனே நடத்திடலாம்.
வேண்டாம் சந்தானம், இந்த கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் வேண்டாம், விட்டுடு. அவங்க உனக்கு எவ்வளவு சம்பளம் தராங்க? அதை விட நான் உனக்கு 2 மடங்கு பணம் தரேன். சரி வேணாம், பணம் தரேன்னு சொன்னா உனக்கு கோவம் வரும். நீயே உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்துக்க, ஆனா என்ன விட்டுட்டு போகாத சந்தானம். என்னடா தமிழ், இப்போ சௌந்தர்யா மாசமா இருக்காளா? நாங்க இப்ப அந்த ஊருக்கு போறோமா? கொஞ்ச நாள்ல சௌந்தர்யா குழந்தை பிறக்குமா? அந்த சமயத்துல அடிக்கடி அவங்க அம்மா அப்பா அங்க வந்து பாப்பாங்களா? இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகும். அந்த சமயம் பார்த்து சௌந்தர்யாவை நிரந்தரமா அவங்க கூடயே தங்க வச்சுட்டு உங்க கூட வந்து செட்டில் ஆயிடுறேன். எப்படி? இல்ல, நீ போய் சொல்ற. நீ அன்னைக்கு வீட்டுல விநாயகத்துக்கு நான் காஃபி கொடுக்கும்போது பார்த்து நீ சந்தேகப்பட்டல. ப்ளீஸ் சந்தானம், இந்த மாதிரி நான் சந்தேகப்படாத சந்தானம். உன்னை தவிர என் மனசுல வேற யாருமே இல்ல. போ தமிழ், அப்படி நான் சந்தேகப்பட்டிருந்தேன்னு வச்சுக்க தமிழ், அதே இடத்துல அந்த விநாயகத்தை வெட்டி போட்டிருப்பேன். இவ்வளவு நாள் பழகி என்ன புரிஞ்சுக்கல பாரு. போ தமிழ். இப்பதான் நீ என்னோட உண்மையான சந்தானம். ஒரு ஆம்பளை என்னை வீட்டுல பார்க்க வந்தான்னு தெரிஞ்சு நீ எவ்வளவு கோவப்பட்டல்ல. இப்பதான் உன்னோட உண்மையான அன்பு எனக்கு புரியுது. ஹாய், ஹலோ. எனக்கு தெரியல. நல்லா பாருங்க சார். இன்னுமா தெரியல? ஆழ்வார்குறிச்சிக்கு நீங்க உங்களை பார்க்க வரப்ப நான் கூட அங்க இருந்தேனே. இன்னுமா தெரியல? நம்பி நல்ல சிவத்தோட தம்பி. என்ன சார் இதை போய் அவங்ககிட்ட கேட்குறீங்க? அவங்க தான் ஷாக்டா இருக்காங்கல்ல. என்ன கேளுங்க, சாட்சாத் நான் தான் அந்த நம்பி. நீங்க பார்க்கும்போது சின்ன பையனா இருந்திருப்பேன், இப்போ எப்படி வளர்ந்துட்டேன் பார்த்தீங்களா? தமிழரசி, உன் சீசன் முடிஞ்சு போச்சுமா. இனிமே ஏன் சீசன், ஒன் சாப்டர் கிலோஸ். டேய், நோ சிலி ஃபீலிங்ஸ். டேய், என்ன சார் அடிதடி போட்டு பார்த்துக்கலாமா? வாங்க போட்டு பார்த்துக்குவோம். என்ன சார் சைலண்ட் ஆயிட்டீங்க? என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்கள் அடி வாங்கிட்டு வீட்டுக்கு கட்டோட போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஒய்ஃப் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்லணும். திருட்டுத்தனமாக இந்த மாதிரி தமிழரசியை போய் நான் மீட் பண்ணேன்னு சொல்லணும். தேவையா? அடக்கம் அமரருள் உய்க்கும். அடக்கம். என்ன முகமெல்லாம் வாடி இருக்கு? ரொம்ப நேரமா அழுதிங்களோ? இப்ப அழுததெல்லாம் ஜூபி, இன்னும் அழ வேண்டியது நிறைய இருக்குமா? எங்க அக்கா அண்ணாமலை போடுற கணக்கு எப்பவும் தப்பாகாது. போடா போடலாங்க கணக்கு. இந்த தமிழரசி அந்த கணக்கு எல்லாத்தையும் அழிச்சிடுவேன். எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு நாள் நடு ரோட்டுக்கு நீ வருவ, அதை நான் பார்ப்பேன். அந்த நாள் நான் உன்னை பார்ப்பேன். வர்ட்டா? போடா போ. இப்ப சட்டசபை கூட்டம் ஆரம்பிச்சிருக்குல்ல? ஆமா. எந்த ரிப்போர்ட்டர் அனுப்பிச்சிருக்கீங்க? தீனதயாள் அனுப்பிச்சிருக்கேன் மேடம். தீனதயாளா? அவன் லாபிக்கே போக மாட்டான். கேன்டீன்ல உட்காந்து இங்க வந்து ஏதாவது எழுதி கொடுத்துருவான். வேற யாராவது அனுப்புங்க சார். மேடம், நீங்க தப்பா நினைச்சிக்கல தான் நான் ஒன்று சொல்றேன். சொல்லுங்க. திவாகர் பையனுக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஆனா இந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் ரிப்போர்ட்டிங் பண்றதுல கொஞ்சம் கெட்டிக்காரன். நீங்க என்ன காரணத்துக்காக அவனை வேலையை விட்டு நிறுத்துறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் ஆஃபீஸ் வேலையை ரொம்ப சின்சியரா இருந்தான் மேடம். இப்போ சமீப காலமாக நம்ம பத்திரிக்கை ரிப்போர்ட்டிங்கே சரியில்லைன்னு பேச்சு. ஏதோ பர்சனல் காரணத்துக்காக தான் அவனை வேலையை விட்டு எடுத்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் தப்பாக நினச்சிக்கலனாக்க நான் திவாகர் போய் பார்த்து பேசி மறுபடியும் டியூட்டியில் ரீஜாயின் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணுறேன் மேடம். திவாகரை நம்பி தான் இந்த சூரியன் பத்திரிக்கை நடக்குதா? அவன் இல்லாமல் இந்த பத்திரிக்கை நடக்காதா?
இன்னொரு தடவை அவனை பத்தி பேசுனீங்க, நான் வேற விதமா முடிவு எடுக்க வேண்டிய வரும். போய் வேலையை பாருங்க சார். அக்கா வாப்பா. லாயர் ஆஃபீஸில் நேராக வரேன். டைவர்ஸ் நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, படிச்சு பாருக்கா. ஓகேயா, அனுப்பிடவா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.